இதை பார்க்கிற உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், என்னெல்லாம் ஏசப்பா நேசிப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வானம் திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சத்தம் கேட்டதாம். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சத்தம் உண்டாகுது. அப்போ நம்ம இன்னைக்கு தேவனால சில பாவ காரியங்கள் இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை தேவன் ரட்சித்து தூக்கி எடுத்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நம்மளை வச்சிருக்கிற பொழுது நம்மளை அதிகமாக அவர் நேசிக்கிறார், நம்ம மேல பிரியம் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, மறுபடியும் விட்டு வந்த அந்த காரியம், இது என் தேவனுக்கு பிடிக்காது, இது தீட்டானதுன்னு சொல்லி நம்ம எதெல்லாம் அசுத்தமானதை விட்டுட்டு நம்ம அவரிடத்துல வந்தோமோ, அவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேசத்தை அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும்னா டேக் இட் கிராண்டடா நம்ம எடுத்துட்டு மறுபடியும் அந்த தப்பான காரியங்களுக்கும் அந்த பின்னான வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அவர் அன்பானவர் தான், எல்லாரை விட இந்த உலகத்துல அதிகமா நம்மளை அவர் நேசிக்கிறார். தாய் தகப்பனை காட்டிலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்ம அதிகமா நம்ம மேல பிரியம் வச்சிருக்கிறது ஏசப்பா மட்டும்தான். ஆனால் அந்த அன்பை ஒரு நாள் நம்ம அசட்டையா நினைச்சிடக்கூடாது. அவர் என்னை நேசிக்கிறார் தானே, அவர் என்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் அந்த பாவ காரியத்துல போய் அந்த சேற்றுல போய் நம்ம மறுபடியும் விழுந்தா அது அவருக்கு அதிகமான துக்கத்தை கொடுக்கும். நீங்க முன்னாடி செஞ்சதை விட திரும்ப அவரால் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு மறுபடியும் அவரோட பிள்ளையா நீங்க அவரோட நேச பிள்ளையா வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நீங்க செய்கிற அந்த காரியம் அவரோட மனசை இன்னும் துக்கப்படுத்தும். அதனால விட்டு வந்த காரியத்தை மீண்டும் நீங்க திரும்பி பார்க்காதீங்க. அவர் உங்க மேல இன்னைக்கும் அன்பாதான் இருக்கு. அதனால விட்டு வந்த காரியத்தை ஒரு நாளும் நீங்க திரும்பி பார்க்காதீங்க. அவருடைய அன்பை மட்டும் நீங்க பார்த்துட்டு முன்னோக்கி செல்லுங்க. காட் பிளஸ் யூ.